Glory to God. கர்த்தர் நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார். அதை நான் அதிகமாய் விசுவாசிக்கிறவன். ஹல்லேலூயா. நான் போகும்போதும் வரும்பொழுதும் நான் போகிற இடமெல்லாம் அவர் என்னை பாதுகாத்து அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார். என் திட்டங்களை அவர் வரையறைத்து வகையறைத்து அறிந்து திட்டமாய் எனக்கு அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் தேவன் என்னோடு இருக்கும் பொழுது எனக்கு பயமும் இல்லை, எனக்கு எந்த ஒரு கலக்கமும் இல்லை. கையை தட்டி உற்சாகமா ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ என் ஏந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் எந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. அந்த பாடலை பாடி தேவ சமூகத்தில் என்னோடு கூட இருக்கிற தேவன் கரங்களை தட்டி என்னை காண்பவர், என் கதவை கேட்கிறவர், என்னோடு இருக்கிறவர், என்னை வழி நடத்துகிறவர், என்னை காண்பவர், என்னோடு இருக்கிறவர், என் கதறலை கேட்கிறவர். கரங்களை தட்டி பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே. நல்ல உணர்ந்து பாட குளத்திலிருந்து பள்ளத்தாக்கில் என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீர் ஏந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீர் ஏந்தன் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, 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 ஆவியானவரே. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், நீர் என்னோடு உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சும்மா வார்த்தையால மாத்திரம் இந்த பாடலை பாடக்கூடாது. ராமன் சொல்லுங்களேன். இது மாதிரி கஷ்டத்தில் வந்தோம், இருள் நிறைந்த பாதையில் கர்த்தர் நடத்திக்கிட்டு வந்தார், அவர் என்னை விடவே இல்லை. அது எல்லாருக்கும் நடக்கும். ஆனால் அந்த பாடல் வரிகளை பாடும் பொழுது உணர்ந்து பாட வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். போன வாரம் ஆராதனையை முடிச்சுட்டு
எல்லாரும் கடந்து போயிட்டாங்க. எனக்கு திடீரென்று பேக் பெயின், ஸ்டமக் பெயின், இந்த இடம் ஃபுல்லாக பயங்கரமான பெயின். என்னால் ஒன்றுமே டாலரேட் பண்ணவே முடியல. எனக்கு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. என்னங்க ஆண்டவர்னா, பிசாசானவன் இந்த பலவீனத்தை சுட்டி காட்டி உன்னை தடை செய்கிறான். கையை மேலே வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்கள். உன்னிடத்தில் என்ன பலவீனம் இருக்கோ அந்த பலவீனத்தை உனக்கு மேற்கோள் காட்டி உனக்குள்ளாக இன்னும் அதுக்கான பூஸ்ட் பண்ணி உன்னை ஆண்டவர் ஆராதிக்காதபடி செய்வான். கையை தட்டி உற்சாகமா க்ளோரி டு காட். சரி, அப்படியே ரன் ஆச்சு. ஓகே, எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஸ்டோன் என்ன ஆயிருக்கு? ஸ்டோன் ஒரு ஆமென் சொல்லுங்கள். கிட்னிலேருந்து ஸ்டோன் என்ன ஆகிடுச்சு? மூவ் ஆகிட்டு பிளாடரில் வந்துடுச்சு. இப்போ அந்த ஸ்டோன் என்ன ஆகணும்? வெளியே வரணும். நல்லா தெரியும். ஓகே, நம்ம என்ன பண்ணலாம்? ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி குடிக்கலாம், சுடு தண்ணி குடிக்கலாம், சீரக தண்ணி குடிக்கலாம், நல்ல தண்ணி குடிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? ஆமென் ஹல்லேலூயா. என்ன ஆகும்? கிளியராகி வந்துடும். வேறு வழி இல்லை. என்ன டிப்ஸ் ஏற்றினா வரும், தண்ணி குடித்தா வரும். ஆனால் அந்த பெயின் நம்ம டாலரேட் பண்ணி தான் ஆகணும். அது உயிர் போகும். சரி, அப்படியே கொஞ்சமாக நவுந்து வந்துடுச்சு. நல்லா தெரியும். ஆனால் மிகப்பெரிய சைஸாக இருக்குன்னு எனக்கு தெரியும். சரி, காலையில் திருப்பி அந்த பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆண்டவரே, எப்போ தான் வரப்போதோ தெரியல. நான் ஒன்று சொன்னேன், பரிகாரிகளை தேட மாட்டேன், நான் கர்த்தரை தேடுவேன். காலையில் ஒரு 7 மணிக்கு தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறேன். எனக்கு அந்த பெயின் ரொம்ப டாலரேட் பண்ண முடியல. அந்த ஸ்டோன் என்ன ஆகிடுச்சு? நல்ல மூவாகி வந்துடுச்சு. எட்ஜுக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேபி நல்லா கூசுது. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்கள். ரெஸ்ட் ரூம் போகிறேன், பிளட்டு. ஆமென். நான் ஆண்டோட சொன்னேன், அப்பா ஹாஸ்பிட்டல் கண்டிப்பாக போய் தான் ஆகணும். ஏன்னா பிளட் வருது. ஏன்னா அந்த ஸ்டோன் நல்லா என்ன ஆகிடுச்சு? அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கத்தில் லாக் ஆகிடுச்சு. அது என்ன ஆகிடுச்சு? கிழிச்சிடுச்சு. ரத்தம் வருது. இப்போ நான் என்னால் என்ன செய்ய முடியாது? ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய உக்கரான உத்தியோகத்தை கர்த்தர் நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க. கையை தட்டி உற்சாகமா. சரி, தண்ணி குடி. நான் சபையை நடத்தணும், ஆராதனை நடத்தணும். நீங்கள் என்னோட கூட இருங்க. நீங்கள் என்னோட இருங்க. நான் பரிகாரிகள் இல்லை, உங்களை தேடி இருக்கிறேன். நீங்கள் எனக்கு சுகம் தருவீங்க என்று சொல்லி கையை தட்டி உற்சாகமா. 8 மணி தண்ணி குடிச்சிட்டே இருக்கிறேன். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் ரூம் போயிட்டே இருக்கிறேன். 8:15 யூரின்ல பிளட் நின்றுடுச்சு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் பார்க்கும்போது ஆண்டவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொன்னேன். பட் அந்த பெயின் போகலை. இன்னும் 10 நிமிஷம் போயிட்டே இருக்கிறேன். ஒரு 15 நிமிஷம் பொறுத்து நன்றாகவே உணர்ந்தேன். அந்த ஸ்டோன் வெளியே வந்த பிறகு கர்த்தர் எனக்கு சுகத்தை கொடுத்தார். கையை தட்டி வச்சாங்க. அடுத்த நிமிஷம் மறுபடியும் ரெஸ்ட் ரூம் போகிறேன். பிளட்டு வரல. எப்படி இருக்கு உடம்பு? டாக்டர்ஸ் வேணும் தான், பரிகாரிகள் வேணும் தான். ஆனால் அவருக்கு முன்னாடி, அந்த பரிகாரிகளுக்கு முன்னால் நீங்கள் என்னோட கூட இருங்கன்னு சொன்னீங்கன்னா என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. கையை தட்டி உற்சாகமா. ஆமென் ஹல்லேலூயா. பலவீனம் தான், ஆனால் அந்த பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்கோ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ரத்தத்தை போதும் ஐயோ யோ 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 ஓடு 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 போய் படுத்துக்கல. நான் சபையை நடத்தணும், ஆராதனையை நடத்தணும். இது நீங்க கொடுத்த ஜீவன். இந்த உக்ரான உத்தியோகத்தை நான் செய்யணும். என்னோடு இருங்க. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நீ பயப்படும் நேரத்தில் நான் உன்னோட கூட இருக்கிறேன். எதிரிட்டு வந்தார்கள். கர்த்தரின் பட்சத்தில் இருந்ததுனால எனக்கு ஜீவனை கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பலவீனம் தான், ஆனால் அது பலவீனத்துமா கர்த்தர் எனக்கு மாற்றி கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதற்கு தான் ஒரு சாட்சியாக கர்த்தர் தேவ சமுதாயம் நினைத்து இருக்கிறார். கொஞ்சம் ரத்தத்தை பார்த்தா ஓடிடுறதில்ல. எனக்கு ஆராதிக்கணும். என் ஆண்டவரை இந்த இடத்துல எனக்கு அந்த உத்தியோகத்தை கொடுத்துருக்கிறார். என்னை என் ஆண்டவர் நடத்துவார் விசுவாசத்தோடு நான் நிற்கிறேன். இந்த இடத்துல இப்போ நான் பரிபூர்ண சுகத்தோடு நான் நிற்கிறேன்னு சொன்னால் என் கர்த்தர் என்னோடு கூட இருந்ததுனால மாத்திரம் தான். கையை தட்டி உற்சாகமா. ஹல்லேலூயா. நீ ஏன் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன்னு சொன்னால்,
முதலாவது கர்த்தரை தேட வேண்டும், பிற்பாடு பரிகாரிகளை தேட வேண்டும். ஆமென். நம்ம ஏதாவது ஒரு கஷ்டம் சொன்னால் முதல்ல யாரை தேடுறோம்? டாக்டர்ஸை தேடுறோம், நர்சஸ் தேடுறோம், பரிகாரிகளை தேடுறோம். அண்ட் செகண்ட் தென் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஆண்டவர் நம்ம எப்படி தேடுறோம்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நானும் ஒன்று ஜெபம் பண்ணேன். இருக்கிற பிரச்சனை கல் பிரச்சனை, அந்த கல்லை புரட்டுங்கள் நீங்கள் சொன்னீங்க ஆண்டவரே, இந்த கல்லை நீங்கள் புரட்டுவீங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எப்படி ஜெபம் பண்ணேன்? லாசரு உள்ளே இருக்கும்போது அந்த கல்லை புரட்டுங்கன்னு ஜெபம் பண்ணீங்க. இந்த கல் பிரச்சனை நீங்கள் புரட்டுங்க ஆண்டவரே, நான் அது என்ன பண்ண ஆராதனையை நடத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஏன் தெரியுங்களா? விசுவாசம் நாங்கள் விதைக்கிறோம், ஊழியத்தை செய்கிறோம். நாங்கள் ஏன் தெரியுமா விசுவாசம் விதைக்கிறோம்? இதிலெல்லாம் நாங்கள் பட்டு தேர்ந்து வந்தனால தான் உங்களுக்கு விசுவாசம் விதைக்கிறோம். அவரை விடாதீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பரிகாரிகள் வேண்டும், அவங்க செகண்டரி தான். ஃபர்ஸ்ட் பிரைமரி யாரு? கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட சுகம் தருகிற யாருமே இல்லை, அவரை விட பலன் தருகிற யாருமே இல்லை. உன் பலவீனத்தில் என் பலன் என்ன ஆகும்? பூரணமாய். கையை தட்டி உற்சாகமா glory to God, amen, hallelujah. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, ஆமென், ஹalleluya. தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, உற்சாகமா கரங்களை தட்டி. பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காண்பவரே, தாகத்தாலே கதறும்போது என்னை கேட்பவரே, என்னக்கோ நீரே என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, என்னக்கோ நீரே என் துணையாளரே, தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, ஆவியானவரே, சொல்லுங்க, ஆவியானவரே, சோர்ந்து போகும் நேரத்தில் உம்
அல்லேலூயா. இதான் அது விசுவாசத்தின் ஓட்டம். அவரை நம்ம உறுதியாய் பிடித்து கொண்டா அவர் நம்மை கைவிடுகிறதே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நம்மை காப்பாற்ற வந்த தேவன், நம்மை பாதுகாக்க வந்த தேவன், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்கு எதை குறித்து கவலை கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி தேடுங்கள், பிற்பாடு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் முதலாவது நம்ம யாரை தேடணும்? ஆண்டவரை தேட. அவர் கொடுத்த ஜீவன், அவர் கொடுத்த ஜீவன் அவருக்காக இருக்கட்டுமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. கையை மேல வச்சு சொல்லுங்களேன். எனக்கு அவர் கொடுத்த ஜீவன் நான் அவருக்காக தருகிறேனே. அந்த ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தா என் தேவன் நம்மை பார்த்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்க. அவர் நம்மை நடத்துவார், அவர் நம்மை அழகாய் நடத்துவார். அவர் போகிற இடமெல்லாம் அவர் கரம் இருக்கும். சோர்ந்து போகும்போதெல்லாம், பலவீனம் படும் பொழுதெல்லாம், சத்துவம் இல்லாத நேரத்துல எல்லாம் நீங்க பரிகாரிகளை தேடாதீங்க. முதலாவது நம் தேவனை தேடுங்க, நம்ம ரட்சகரை தேடுங்க, நம்ம அப்பாவை தேடுங்க. இதுவரை நடத்தினார், என்ன நடத்தினார்? எங்க அப்பாவை நடத்தினார், நிச்சயம் உங்களையுமா நடத்துவார். கையை தட்டி உற்சாகமா தகப்பனே உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஆண்டவரே எங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்கிற சுவாமி. பலவீனமா சத்துவம் இல்லையா, நீங்கள் நடத்துவீங்க என்றதான ஒரு விசுவாசத்தின் ஓட்டத்தை நீங்க விதைத்திருக்கிற சுவாமி. நாங்கள் எல்லாம் உண்மையை உறுதியாக பிடித்துக் கொள்ளுகிற சுவாமி. நீங்க தான் எங்க தெய்வம், நீங்க தான் எங்க ரட்சகர் சுவாமி. எங்களோடு கூட இருக்கிற தெய்வம் நீங்க தான் அப்பா. நன்றி செலுத்துகிற ஜெபத்தை நல்ல தகப்பனே. ஆமென்.